கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டுடைய கிருபையினால் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி 2024 அதிகாலை ஜெபம் 1ஆம் தேதி முதல் நடத்தினோம். கிருபையாய் கர்த்தர் நடத்தினார். இன்றைக்கு கடைசி நாள். தேவ பிள்ளைகள் வந்தார்கள். முடிந்த வரைக்கும் ஜெபித்தோம். கர்த்தரை மகிமைப்படுத்தினார். அவர் செய்த உபகாரங்களுக்காக நாம் என்னத்தை செலுத்த முடியும்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவர் நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். என்ன நம்பிக்கை அப்படின்னா, 20 நாளும் ஜெபம் பண்ணி இருக்கிறோம், எப்பவுமே ஜெபிக்கிறோம். ஆனால் எங்கள் நம்பிக்கை அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். விதை விதைச்சிருக்கிறோம், அறுவடை கிடைக்கும். அவர் பேரே ஜெபத்தை கேட்கிறவர். அப்படி ஜெபத்தை கேட்பாரா, பதில் கொடுப்பாரா என்று பார்க்கும்போது, இன்றைக்கு ஒரு தேவ மனுஷனின் வாழ்வில் ஆண்டவர் எந்த அளவுக்கு ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார் என்று ஒரு சில நிமிஷம் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் படிக்கும்போது 1 முதல் 6 வரைக்கும் பார்க்க முடியும். இங்கே ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய பெயர் எசேக்கியா. இவர் ஒரு யூத ராஜா. ஆண்டவருக்காக வாழ்ந்தவர், பல சீர்திருத்தங்களை உருவாக்கினவர், தேவனுக்கு பிரியமான காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறார். தேவன் கூட இருந்தார். அவன் கையிட்டு செய்த எல்லா காரியத்தையும் ஆண்டவர் வாய்க்க செய்தார். அப்படிப்பட்ட காரியங்களில் அவர் ஈடுபட்டார் தேவனுக்கு ஏற்றபடி. சோதனைகளும் வந்தது. குறிப்பாக கடைசியா அவருக்கு வந்த ஒரு சோதனை என்ன? தீர்க்கதரிசியா ஆண்டவர் அனுப்புறாரு. போயிட்டு எசேக்கியா கிட்ட சொல்லு, உன் வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்து, நீ மரிக்க போற, அவ்வளவுதான், போதும், உன் சேவை எனக்கு போதும், எல்லா காரியத்தையும் ஒழுங்குபடுத்து என்று தீர்க்கதரிசியின் வார்த்தை ஆண்டவர் சொல்ல, தீர்க்கதரிசி போயிட்டு சொல்றார். யாருக்குமே நீ சாக போறன்னு சொன்னால் எவ்வளவு கஷ்டம் இருக்கும் பாருங்க. நேரடியா பயம் வந்திருக்கும், வேதனை அதிகரிச்சிருக்கும், நிறைய கஷ்டம் வந்திருக்கும். எசேக்கியாவுக்கும் அதேதான். உடனே அந்த வார்த்தை கேட்ட போது 2ஆம் வசனம் சொல்லுகிறது, எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி. இந்த செய்தி கேட்ட பிறகு அவர் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு. ஜெபம், கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? 3ஆம் வசனத்துல, ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக உண்மையாயிருந்தேன், மன உத்தமமுமாயிருந்தேன், உங்க பார்வைக்கு நலமானதை செய்தேன். 3 காரியம் இந்த இடத்துல சொல்லுகிறார். எசேக்கியா தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த நல்ல காரியங்களை ஆண்டவருக்கு முன்பாக சொல்லுகிறார். சொல்லிட்டு, இதை நீங்க நினைங்கப்பா என்று விண்ணப்பம் பண்ணினார். மனசுல வேதனை வரும்போது மனிதர்களிடத்தில் போய் கதறுவதை விட ஆண்டவரிடத்தில் சொல்வது நல்லது. விண்ணப்பம் பண்றாரு. சொல்லிட்டு, வேதனை தாங்க முடியல, மிகவும் அழுதார். கண்களில் கண்ணீர், ரொம்ப அழுகை அதிகமாயிடுச்சு. அவ்வளவுதான். அந்த கொஞ்ச நேரம் ஆகுது. இந்த வார்த்தைய தீர்க்கதரிசி ராஜாவாகிய எசேக்கியா கிட்ட சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் கூட போகல. உடனே ஒரு வார்த்தை வருகிறது. யாருக்கு? தீர்க்கதரிசிக்கு. என்ன? நீ போ, மீண்டும் எசேக்கியா கிட்ட பேசு. என்ன? உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளில் நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும்
இந்த நகரத்தையும் அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார் ஆண்டவர். பாருங்க, ஒருவேளை எசேக்கியா ஜெபம் தவறாக இருந்தால் இந்த பதில் வந்திருக்காது. என்ன, நீ இவ்வளவு தப்பு பண்ணி இருக்கிற, என்கிட்ட நீ உண்மையா இருக்கிறது போல நடிக்கிறாயே என்று சொல்லி இருப்பார். எசேக்கியா ஆண்டவர்கிட்ட ஜெபித்தது உண்மை. உண்மையா இருந்தார், உத்தமமாய் இருந்தார், நலமானதை செய்தார். அப்ப அந்த வார்த்தை ஆண்டவர் பார்வையில் உகந்ததாய் இருந்தது. அவர் கண்ணீரை கண்டார், கண்ணீரை கண்டார். பின்னாட்களில் நடக்கக்கூடிய காரியங்களையும் சொல்லிக் கொடுத்தார். 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். ஆண்டவர் எவ்வளவு அருமையானவர் பாருங்கள். இந்த காலை வேளையில் 21 நாள் ஜெபம் முடித்து கடைசி நாளாக அந்த வார்த்தைகள் உங்கள் காதுகளில் விழுகிறது. எசேக்கியா போல நாம உண்மையாயிருந்தால், மனதில் உத்தமமாயிருந்தால், நலமானதை பேசினால், நலமானதை செய்தால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை விஷயம் சொல்லி ஆறுதல் படுத்துகிறார். உன் விண்ணப்பத்தை நான் கேட்டுட்டேன், உன் கண்ணீரை பார்த்துட்டேன், உன்னை நான் குணமாக்குவேன், நீ ஆலயத்துக்கு போவ, 15 வருஷம் உனக்கு கூட்டுவேன், உன் எதிரிகள் முறியடிக்கப்படுவார்கள் என்றெல்லாம் சொல்லி ஆறுதல் படுத்தினார், ஆசீர்வதித்தார். இந்த வார்த்தை கேட்கிறேன் ஜனமே. இந்த எசேக்கியாவில் உள்ள வார்த்தை தான் எசேக்கியா நமக்கும். நீங்க கர்த்தரோடு ஜெபித்த ஜெபம் வீணாய் போகாது. ஒரு நாள் கூட விடாம, அல்லது தொடர்ச்சியா ஆலயத்துக்கு வந்தீங்களே, இன்னும் நீங்க ஒருவேளை உங்க வாழ்க்கையில குழப்பம் இருக்கா, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வார்த்தையின்படி உங்களுக்கு அவர் செய்வார். கண்களுக்கு ஆச்சரியம் பாருங்க. உயிர் போது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உடனே பதில். ஆச்சரியம் அல்லவா இது? கண்களுக்கு ஆச்சரியம் அல்லவா? ஆச்சரியமான காரியங்களை செய்கிற தேவன். 21 நாளும் ஆண்டவர் நடத்தின பாதைகளுக்காக கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆலயத்தில் நடந்த ஜெபம், பாடல், ஜெபம், வசனம். இந்த போன் மூலமாக யூடியூப்ல நீங்க கேட்ட இதை சொல்லுவதற்கு ஆண்டவர் நடத்தின பாதைகளுக்காக கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தொடர்ச்சியாய் இன்று முதல் 14ஆம் தேதி முதல் மாலையிலே சிலுவை தியானம் என்ற தலைப்பில் ஆண்டுடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். தொடர்ச்சியா ஆண்டுடைய வார்த்தையை கேளுங்கள், தேவனை தேடுங்கள், தேவனுக்காக வாழுங்கள். கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். உங்கள் ஜெபத்திற்கு பதில் உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அருமை பிதாவை துதிக்கிறோம். நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். 1ஆம் தேதி முதல் இதுவரைக்கும் நீங்க கொடுத்த அந்த ஜெப நாட்களுக்காக ஸ்தோத்திரம். ஒரு நாளைக்கு காலையில 1.5 மணி நேரம் இந்த 21 நாளும் எங்களை நடத்தின விதங்களுக்காக ஸ்தோத்திரம். இதற்காக உழைத்த பிள்ளைகள், இதற்காக ஜெபித்த பிள்ளைகள், இதற்காக பிரயாசப்பட்ட பிள்ளைகள், இதற்காக உம்மை தேடின ஜனங்கள், இதை பார்த்த ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். உம்மோடு நெருங்குவதற்கு இந்த பாக்கியம் கிடைத்ததற்காக ஸ்தோத்திரம். உமக்கு மகிமை செலுத்துகிறோம். அனைவரோடும் உடைய பிரசன்னம் இருக்கட்டும். நன்றி ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், தாழ்த்துகிறோம், தாழ்த்துகிறோம். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.